வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் இப்போ ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று தான். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டில் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி மலரணும், வெஸ்ட் பெங்காலை பிஜேபி பிடிக்கணும் அப்படிங்கிறதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுடைய ஒரே விருப்பம். ஏன்னா அது ஒரு பார்டர் ஸ்டேட்டு. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி எதுக்காக அமையணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட பாருங்கள், வெஸ்ட் பெங்காலுடைய 24 சவுத் பர்கானாஸ் அப்படிங்கிற மாவட்டம் இருக்குல்ல, பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் குல்தலி கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் காலா சதாம் சர்தார் அப்படிங்கிறவருடைய வீட்டில் அவருடைய பெட்ரூமில் ஒரு சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எங்கே போகுது தெரியுமா? டைரக்டாக பங்களாதேஷுக்குள்ளே போகுது. அப்போ பங்களாதேஷிலிருந்து சட்ட விரோதமாக அந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே பலர் நுழைந்திருக்கக்கூடும் அப்படின்னு இப்போது பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்தில் மமதா பானர்ஜியுடைய கவர்மெண்ட் இருந்திருக்கு. வீட்டில் பெட்ரூம்லேயே பங்களாதேஷுக்கு சுரங்கம் அமைத்து காலத்தை ஓட்டியிருக்கானுங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வரணும்னா அங்கே பிஜேபி சர்க்கார் அமையணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வந்த எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் பிஜேபிக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்கு. ஒப்பீனியன் போல்ல 60% டிஎம்சி தான் ஆட்சியை பிடிப்பாங்க, 40% தான் பிஜேபி அப்படின்னு ஒப்பீனியன் போல்ல எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எக்ஸிட் போல்ல நிலவரம் தலைகீழாக மாறி இருக்கு. மோடி அமித்ஷாவுடைய கேம்பெயின் வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிட் போல்ல 90% பிஜேபி ஆட்சி தான், 10% தான் டிஎம்சி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. அதனால பாஜக தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட் மாதிரியே எக்ஸாக்ட் ரிசல்ட் அமையணும் அப்படின்னு இப்போ பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க. எக்ஸிட் போல்லாம் நம்பக்கூடாதுங்க. அது என்னங்க பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். நியூஸ் சேனல்ஸு இது மாதிரி ஏஜென்சிக்கு காசை கொடுத்து ஏமாற வேண்டாம். கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா பொய்யை பரப்புகிறாங்க. கருத்து கணிப்பை எடுக்காமல் பிஜேபி தான் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்கும் அப்படின்னு அடிச்சு விட்றாங்க. அதனால ஏஜென்சியை நம்பக்கூடாது நியூஸ் சேனல்ஸு அப்படின்னு ராஜ்தீப் சர்தேசாய் இப்போது கொந்தளிச்சிருக்காரு. பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால கொந்தளிச்சிருக்காரு. மறுபடியும் மமதாவுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் கிளாப் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருடைய மனைவி மமதா பானர்ஜியுடைய கட்சியில் எம்பியாக இருக்காங்க. அதனால் பிஜேபிக்கு ஃபேவராக எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுனால ராஜ்தீப் ட்ரிகர் ஆகிட்டார் போல. இதே ராஜ்தீப் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிசல்ட்டு எக்ஸாக்ட் ரிசல்ட்டோட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி இருக்காரு ஸ்டுடியோவில். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் டைப் பண்ணி பாருங்களேன், ராஜ்தீப் சர்தேசாய் டான்ஸ் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்லி அசம்பிளி எலெக்ஷனை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியதாக டான்ஸ் ஆடி இருக்காரு. இப்போ பிஜேபிக்கு ஃபேவராக எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுனால அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சிச்சு, பிஜேபி தோத்துச்சு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ராஜ்தீப். ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்கிறவர் இவர். இப்போ பிஜேபிக்கு ஃபேவராக வெஸ்ட் பெங்காலில் எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்திருக்குல்ல, அதை தாங்க முடியாமல் இந்த எக்ஸிட் போல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு பெனாத்திக்கு இருக்காரு. இன்னும் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 24 மணி நேரம் கூட கிடையாது எக்ஸாக்ட் ரிசல்ட்டை பார்த்து இன்னும் என்னென்னலாம் கதற போகிறாரோ தெரியலை. இன்னொரு பக்கம் திமுகவுடைய ப்ரோ டிஎம்கே ஜேர்னலிஸ்ட் ஜீவ சகாப்தன் இருக்காருல்ல, அவர் என்ன கதறி இருக்காரு தெரியுமா? வெஸ்ட் பெங்காலில் மமதா பானர்ஜி தோற்பது இந்தியாவிற்கு பேராபத்து, பாஜகவின் எல்லா திட்டங்களும் எளிதில் நிறைவேறிவிடும் அப்படின்னு கதறி இருக்காரு. மமதா பானர்ஜி தோற்பது இந்தியாவுக்கு பேராபத்தான். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, பார்டர் டிஸ்ட்ரிக்டில் பெட்ரூமில் பங்களாதேஷுக்கு சுரங்கப்பாதை போட்டு இத்தனை வருஷமாக வாழ்ந்திருக்கான். இதுதான் செக்யூரிட்டியா அப்படின்னு இப்போ ஜீவ சகாப்தனை பாஜக தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் கிளின்னு கிழிக்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், டிஎம்சி, இந்திய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாருக்குமே பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்கிறது பிடிக்காது. ஆனால் மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி சர்க்கார் தான், நாளைக்கு இதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க பாருங்க அப்படின்னு பொதுமக்கள் பாஜக சப்போர்ட்டர்ஸு சேலஞ்சு விடுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.